இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ரேஷ்மி கபாப். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ரேஷ்மி கபாப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 10 புதினா இலை, 2 பச்சை மிளகா. இந்த கொத்தமல்லி வந்து இப்படி 3 விரலில் பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சா போதும். இந்த 3 பொருளையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு 100 ml கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். தயிரை வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சிட்டோன்னா அது நல்லா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு தயிர் வந்து கெட்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், லெமன் பாதி. ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 3ஐயும் அரைச்சிக்கிறேன். தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம், சும்மா லைட்டாக ஊற்றி அரைச்சிக்கணும். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சிக்கனில் எல்லா பொருளையும் போட்டு மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தயிர் போடுறேன். அடுத்து இந்த அரைச்ச பேஸ்ட்டு போடலாம். அடுத்து மிளகுத்தூள், அடுத்து கரம் மசாலா, இப்போ உப்பு போடுறேன். இப்போ லெமனை பிழிஞ்சிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அடுத்து க்ரீம் போடுறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் எடுத்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். சிக்கன் மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 கரண்டி ஆயில் விடுறேன். இப்போ ஆயில் சூடாகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் இருந்தால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இதெல்லாமே சீக்கிரமே அதில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் தயிர்லாம் போட்டிருக்குறோம். அதனால் ஃப்ளேம் வந்து கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கும். இப்போ நான் இதை திருப்பி போடுறேன். இப்போ திருப்பி போட்டாச்சு. திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் ரேஷ்மி கபாப் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து நீங்கள் அவனில் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.